அவர்கள் சென்ற பிற்பாடு இந்த ஒரு திடீரென்று தான் இந்த அறிவித்தல் வந்திருந்தது. அதாவது 19ஆம் தேதி தமிழ் கட்சிகள் எல்லோரையும் சுவிட்சர்லாந்து அரசு வந்து இது தொடர்பாக கலந்துரையாட போகிறது என்று சொல்லி. ஆனால் இதற்கு ஆனால் ஒன்று தெரிந்துவிட அதனை ஏற்பாடு செய்தவர்கள் வந்து சத்தியலிங்கமும் சுமந்திரனும் என்றுதான் கூறுகிறார்கள். அதை உறுதிப்படுத்த முடியாது. அவர்கள் தான் இதன் பின்னணியில் இருப்பதாக. அதன் பின்னணியில் இருப்பதால் அங்கு சென்ற பிற்பாடு அவர்கள் ஒற்றை ஆட்சி, ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லி எதை சொல்ல போகிறார்கள் என்றதுக்கும், ஆனால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் தமிழ் கட்சிகளிடம் ஒரு புரிந்துணர்வு வேண்டும். எனக்கு தெரிந்த அளவில் அவ்வாறான ஒரு புரிந்துணர்வை நாங்கள் முதலில் போவதற்கு முதல் எங்களை தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னது என்ற ஒரு கருத்துப்படத்தான் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அது நல்ல விடயம். என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போதோ ஒரு மீட்டிங் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக வேணும். அங்கு போய் அவன் கேட்டதுக்கு முதல் நாங்கள் என்ன பேச போகிறோம், என்ன கேட்க போறோம் என்று தெளிவாக போக வேண்டும். இதை பல தடவை கூறியிருந்தோம். ஆனால் அதன் பிற்பாடு சுவிட்சர்லாந்து அரசு அதனை நிறுத்தியது வந்து அது மிகவும் ஒரு தவறானதாகத்தான் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் கூட்டம் வைக்கிறதுக்கும் சுவிட்சர்லாந்து அரசின் கூட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுக்காக கூட்டங்கள் வைக்க முடியாதுன்றதும் இல்லை. அதை இந்த தமிழர் தரப்பு குழப்பவும் இல்லை. சுவிட்சர்லாந்து அரசின் நடவடிக்கைகள் ஒரு இதய சுத்தியாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் அதனை மேற்கொண்டு செய்திருக்கலாம். அல்லது சுவிட்சர்லாந்து அரசின் இந்த நடவடிக்கையை இன்னொரு தரப்பினர் தான் அதனை இப்ப தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்களாக இருக்கலாம். அவர்களின் தூண்டுதலின் பேர் தான் சுவிட்சர்லாந்து அரசு ஏனைய தமிழ் குழுக்களையும் அதற்கு இழுத்து ஒரு ஒன்றை திணிக்க முற்பட்டிருந்தால் அவர்களாக அதை நிறுத்தி இருக்கலாம். சில பேர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்து அரசு அதை நிறுத்தவில்லை, பிற்போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஓகே, பிற்போடட்டும். ஆனால் இங்கு யாரும் குழப்பவில்லை. ஒரு பிரச்சனை என்னவென்று சொல்ல, அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை செய்தவர்கள் நிறுத்தி இருக்கலாம், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் கன்றமார் பொன்னம்பலம் அவர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் கூட அவர்கள் தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை என்று தாங்கள் வரமாட்டோம் என்றுதான் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அவர்கள்தான் சுவிட்சர்லாந்து அரசின் நிறுத்தி இருப்பார்களாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பாதகமானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கின்றது. அந்த கூட்டத்துக்கு முன்னர் இந்த கூட்டத்தை நடத்தியதால் அது நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அவ்வாறு இல்லை. எங்களுக்கு இது ஒரு ஜனநாயக தேசம். அதில் வந்து யாரும் எதையும் கலந்துரையாடுவதற்குரிய முழு சுதந்திரமும் இருக்கின்றது.